ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம மனைவி கணவனை காதலிப்பது எப்படி அப்படின்றத பற்றி தொடர்ந்து பேசுகிறோம். நம்ம பலமுறை கணவர்கள் மனைவி எப்படி திருப்திப்படுத்துறது, உறவுகளை நன்றாக வைத்துக்கிறதுக்கு கணவர்கள் என்னென்ன செய்யணும் நிறைய பேசியிருக்கோம். நிறைய எஸ்எம்எஸ் மெயிலெலாம் மனைவிக்கான ஆலோசனைகள் வேணும்னு பல பேர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்ம பெண்களுக்கான ஆலோசனை ஒரு 100 விஷயங்கள், கணவனை காதலிப்பதற்கான 100 ஆலோசனைகளை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டேக் இட் ஃபார் கிராண்டட் சிண்ட்ரோம். கல்யாணம் ஆனவுடனே தானாக வாழ்க்கையில் எல்லாம் நடந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்பு அது போல் இருந்தது. ஏன்னா அவருடைய வாழ்நாள் 28 வருடங்கள் தான். இளம் வயதிலேயே கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. 13-14 வயதிலே கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு 4-5 குழந்தைகள் பெற்று ஒரு 25-30 வயதில் 40 வயதுக்கு உள்ளாகவே ஒன்று போர்னால் இறக்கிறது, நோய் நொடினால் செத்து போகிறது, பல்வேறு காரணங்களால் இறந்து போகிறது. இளம் விதைகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இவர்கள் வாழ்க்கையே ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது பயாலஜிக்கலாக. அப்போது இந்த பீரியட் யங்காக இருக்கிற காலத்திலே அவங்களுக்கு ரொமான்டிக்காக இருக்கும்போதே செத்து போயிடுவாங்க. நினைவுகளோட வயதான பாட்டிகள் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு 2 குழந்தைகளோடு நிறுத்திக்கிட்டு 70-80 வயது வரைக்கும் கூட ஒரு சாதாரணமாக வாழ முடியும். சாதாரண ஒரு மனிதனுடைய ஆவரேஜாக வாழ்நாள் இன்றைக்கு 54 வருடங்கள். இந்தியாவில், ஜப்பானில் 84 வருடங்கள் ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்நாள். இவ்வளவு நாள் வாழும்போது இவங்களுக்குள்ள ஒரு சண்டை இல்லாமல் ஒரு காதலோடு வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறியிருக்கு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள், லைஃப் ஸ்டைலில் நிறைய மாற்றம், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு. முன்ன சொத்து வீடுனா வீட்டுக்குள்ளே பிள்ளைகள் தான் சொத்து, மனைவி தான் சொத்து. இன்றைக்கி நம்ம கன்சியூமர் கல்ச்சர்னு சொல்கிறோம். ஏகப்பட்ட பொருட்களை வாங்கி குவிச்சிக்கிட்டு இருக்கோம் வீட்டில். நம்ம பயன்படுத்துகிறோமோ இல்லையோ, ஒரு வசதியாக இருந்தால் ஒரு ஆடி காரு, அதே மாதிரி ஒரு பங்களா, ஒரு நிறைய விஷயங்கள், ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மாறிடும். அப்போது இந்த மாதிரியான மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில், கன்சியூமர் கல்ச்சரில் வாழும்போது பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதர்களை புறந்தள்ளக்கூடிய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அது கணவன் மனைவி உறவையும் பாதிக்கும். அப்போது நாம் ஒன்று நினைவு வச்சுக்கணும், திருமணத்தை டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்க முடியாது. தானாக சரியாயிடும், திருமணம் நடந்தாச்சுன்னு எல்லாமே சரியாக போய்டும்னு நம்ப முடியாது. அப்போது திருமணத்திற்கு ப்ரியாரிட்டி கொடுத்து திருமணத்திற்காக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும். திருமணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இல்லைன்னா அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து டைவர்ஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு வரும். ஒரு காலர். ஹலோ சார், வணக்கம். திருச்சியிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார். மேரேஜ் ஆகி 39 வயசு ஆகுது சார். சரிங்க. 2 குழந்தைங்க இருக்கு. ஓகே. டயாபிட்டிஸ் இருக்கு இப்போ ஒரு 2 இயர்ஸா. சரிங்க. இப்போ முன்னாடி மாதிரி சீக்கிரம் வந்துடுது சார். எனக்கு சீக்கிரம் எஜாக்குலேட் பண்ணிடுறீங்க. ஆமாம் சார். சரிங்க. அதுதான் எப்படி ட்ரீட்மெண்ட் என்ன? நீங்கள் இதுக்கு பல்வேறு முறைகளில் இதை சரி பண்ண முடியுங்க. ஒன்று நீங்கள் செக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, விந்து வரும் அப்படின்னு ஃபீலிங் வந்தவுடனே ஆணூர் பண்ணி முனையை ஸ்குவீஸ் பண்ணலாம். ஒரு நிமிஷம் பிரேக் விட்டுட்டு மறுபடியும் செக்ஸ் பண்ணலாம். மறுபடியும் விந்து வரும்னு நினைக்கும் போது ஸ்குவீஸ் பண்ணலாம். இப்படி பல்வேறு முறையில் பிரேக் விட்டு செக்ஸ் பண்ணலாம். இல்லை, அது மாதிரி பண்ணாலும் வந்துடுது சார். சரி, அதான் நிறைய முறைகள் இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபிள்? மூச்சு ஆழ்ந்து இழுத்து நிறுத்தி வெளியே விடும்போது ஸ்லோவாக விடலாம். இது விந்து வெளியாகிறத ஸ்லோ பண்ணும்.
அடுத்து எளிமையாக நம்ம சொல்கிறது, நீங்கள் கீழே படுத்துங்க, மனைவியை மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லுங்கள். இப்போது உங்களுக்கு வந்து சீக்கிரம் விந்து வராது. இடையில உங்கள் கைகள் வாய் எல்லாம் சும்மா இருக்குது. நீங்கள் வந்து அவங்களுடைய மார்பகங்களை வாய் வச்சு தூண்டலாம், கைகள் வச்சு தூண்டலாம். 2 மார்பகத்தையுமே நீங்கள் ஒரே நேரத்தில் தூண்டலாம். அவங்க ஆணுறுப்பு உங்களுடைய ஆணுறுப்பு அவங்க பெண்ணுறுப்பு உள்ளே இருக்குது. அவங்க வந்து அவங்க கிளைட்டோர்ஸை வந்து உங்களுடைய பாடியில் தூண்டலாம். இப்போது உங்களுக்கு விந்தும் சீக்கிரம் வராது. அவங்க உச்சகட்டம் அடைகிறதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகரிச்சிடும். 2-3 நிமிடங்களே அந்த பெண்கள் உச்சகட்டம் அடையலாம். அதுக்கப்புறம் அவங்க உச்சகட்டம் அடைஞ்ச பிறகு எவ்வளோ நேரத்தில் விந்து வந்தாலும் 2 பேருமே நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிடுறீங்கன்றதுனால அது விந்து முந்துதல்னு எடுத்துக்கவே வேண்டாம். இதெல்லாம் எனக்கு சரிப்படலைன்னு நினச்சிங்கன்னா அற்புதமான மருந்துகள் இருக்குது. நீங்கள் மருத்துவர் அணுகுனீங்கன்னா முற்றிலுமாக இதை சரி பண்ண முடியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். அது சார் ஒரு சின்ன கமெண்டிங் சார். சொல்லுங்கள் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். அந்த சுற்றி வர ஒரு விந்தில் வந்துங்க ஒரு ஒயிட் கலர் மாவு மாதிரி இதாகுங்க சார். சரி. இப்போ நம்ம ஒரு வாரம் இது பண்ண செக்ஸ் இல்லாமல் இருந்தோம்னா சரிங்க, ரொம்ப கொஞ்சம் ஸ்மெல் வர்ற மாதிரி இதாக இருக்குங்க சார். அப்புறம் 2வது வந்து கீழே அந்த இதுலேயே வந்து ஒரு ஒயிட் கலர்ல வர்ற மாதிரி தோல் தோலை வர்ற மாதிரி இது இருக்குங்க சார். அது இயல்பானதுங்க. அதாவதுங்க, ஆணுறுப்பில் வந்து தோலும் ஆணுறுப்பும் சேர்ந்து உராயாமல் இருக்கிறதுக்காக சரிங்க சார். ஸ்மெக்மா என்ற ஒரு திரவம் சுரக்கும். அது வந்து அந்த உயவு பொருள் மாதிரி. அது வந்து டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும், காலைல குளிக்கும்போது தோலை பின்னால் தள்ளிட்டு அந்த இடத்த ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணணும். சோப் போடக்கூடாது. சரிங்க சார். டெய்லி அந்த ஸ்மெக்மா சுரக்கும். ஸ்மெக்மா வந்து நல்லது. ஆனால் பழைய ஸ்மெக்மா நீங்கள் 10 நாள் அதை க்ளீனே பண்ணலைன்னா அந்த பழைய ஸ்மெக்மாக்குள்ளே சில நேரம் கிருமிகள் போயிட்டு ஸ்மெல் வரும். ரொம்ப நாள் ஒரு 6 மாதம்லாம் நீங்கள் சரியாக க்ளீன் பண்ண முடியாமல் உள்ள தோல் மூடிட்டு இருந்தால் சீல் கூட வரும். கிருமிகள் தொற்று அது பெரிய சிக்கலை உண்டு பண்ணும். அதனால தான் தோலை கட் பண்ணி பின்பக்கம் தள்ளுறது அது ஒரு பக்கம். நீங்கள் நார்மலாக மூடி க்ளோஸ் பண்ணி இருந்தாலே போதும். இல்லைன்னா தோலை கட் பண்ணிவிட்டு அதை க்ளீனாக வச்சுக்கலாம் நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணி. ஸோ இது இயல்பானதுங்க. இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். சில நேரம் விந்து உள்ளே வந்து கொஞ்சம் ஃபேட்டு மாதிரியான ஒரு கிளாபியூல்ஸ் இருக்கும். விந்து திரவத்துக்குள்ளேயே சின்ன சின்ன பார்ட்டிகளாக ஃபேட்டு மாதிரி இருக்கும். இது இயல்பானது, ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார். நான் இங்கே கரூர்லேருந்து பேசுகிறேங்க. உங்கள் பேருங்க? குமாருங்க. குமார், சொல்லுங்கள். வந்து எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க. சரிங்க.